மதுரையில் உரிய நேரத்தில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதாலும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலும் பல ஆண்டுகளாக வாடி கிடந்த விவசாயம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. இதனால் பயனடைந்துள்ள விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன்படி வேளாண் முன்னேற்றத்திற்காக 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் உதவி, மானிய கடன், நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளிட்ட சிறப்பான திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தியுள்ளார். தென் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டதால் கடந்த 2 ஆண்டுகளில் 3 போக சாகுபடி நடைபெற்றது. இதனிடையே மதுரை மாவட்டம் நிலையூர் பகுதியில் தூர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தற்போது தூர்வாரப்பட்டுள்ளன. மேலும் உரிய நேரத்தில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் பல ஆண்டுகளாக வாடி கிடந்த விவசாயம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. தற்போது நிலையூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பு உள்ளதால் விவசாயம் மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்து குடிநீர் தட்டுப்பாடும் நீங்கியுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள மக்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். 25 நாள் விடாமல் தண்ணியை விட்டு எங்கள் ஊரை இன்னைக்கு பசுமையாக்கி இருக்கு. அதனால் அம்மாவை இன்னைக்கு மறக்க மாட்டோம் நாங்கள். அப்புறம் 30 நாள் தண்ணி வரலாறுல எப்பவும் வந்ததில்லை. அம்மா ஆட்சி வந்த பின்னாடி தான் தண்ணி வந்து எங்கள் கம்மா பெரியருக்கு. எங்கள் கம்மாவை மட்டும் இல்லை, நிறையா கம்மா எங்கள் ஊரை சுற்றி உள்ள கம்மா வர நிறையா பெரியருக்கு. பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனையே இல்லை எங்கள் ஊரில்.